வெல்கம் டு உன்னை அறிந்தால். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம்ண்ணா. இனி அடுத்து ஒரு கேள்வியோட என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த பலி அப்படின்ற விஷயம் முதல்ல நம்ம ஜெனரேஷன்ல இருந்து வந்த ஒரு விஷயம். அதாவது நரபலி நரபலியா சொல்லலாம். இருக்கலாம், இல்ல மாடு பிராணி மாடுகள் வெட்டுறதா இருக்கட்டும், இல்ல வழக்கெல்லாம் எருமை எல்லாம் வெட்டுறாங்க. இந்த மாதிரி பலி கொடுக்கற சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆமாங்கண்ணா. அது வந்து அதுக்கு சார்ந்ததா என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த பலி அப்படின்ற விஷயத்த செய்யறாங்க? ரெண்டாவது இதுக்கு காரணம் என்ன? இதுல இருந்து ஏதாச்சும் பலன் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். எனக்கு அதுக்கு உண்டான விளக்கம். அதாவது காலையில நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி பலி கொடுக்கறத நம்ம வந்து சாமிகளுக்கெல்லாம் வந்து ஏத்துக்கிறதா, இது பலி கொடுக்க சாமி கேட்டு பலி கொடுக்குறாங்களா, இல்ல இவங்களே இவங்க இஷ்டத்துக்கு பலி கொடுக்குறாங்கன்னு காலைல ஒரு டிராபிக் ஆரம்பிச்சீங்க. அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணோம். அதாவது இது நல்ல ஒரு விஷயம். இது நிறைய விதங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய சர்ச்சைகளுக்குரிய விஷயமும் போய்கிட்டு இருக்கு. அதாவது மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை திங்கிறாங்க, இதை திங்கிறாங்க. அது வந்து ஒரு ஜாதி வாரியா அதை பிரிச்சு பேசி மக்கள்கிட்ட நிறைய பிளவுகளை உண்டு பண்றாங்க. சரியான புரிதல் இல்லாம. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த கிடா வெட்டுறது, இந்த கிடா விருந்து, இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. சில கோயில் கொடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் நிறைய நடக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய சிவன் கோயில், பெருமாள் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் இந்த மாதிரி நிகழ்வு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கிராமங்கள்ல சொடலை கோயில், பேச்சம்மன் கோயில், இந்த மாதிரி காளி கோயில், அப்புறம் ஐயனார் கோயில், இந்த மாதிரி கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடா வெட்டுங்கிற சம்பவம் நடக்கும். முதல்ல வந்து நம்மளுடைய தமிழ் பரம்பரைய வந்து எதை நோக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து சாதாரண ஒரு கேள்வி, சாதாரண ஒரு பதில் இது கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து முதல்ல சைவம், வைணவம், சைவமா இது சைவத்தை சாப்பிட்டா நல்லது, அசைவம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா முதல்ல மனிதன் எல்லாருமே வேட்டையாடி தான் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு உயிரை கொண்டுதான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு கொண்டுதான் அது கடல் உயிர் வாழ் மிருகங்கள், மீனா இருக்கட்டும், இல்ல ஆடு, மாடு, கோழி, மானு, நிறைய வேட்டையாடி இருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. காலப்போக்குல வந்து அந்த வேட்டையாடுறத நிப்பாட்டி வனவிலங்குகள்லாம் காப்பாத்துற மாதிரி இருக்கு. இந்த ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி ஜீவராசிக்கெல்லாம் நம்ம வந்து இப்ப மாடும் நிறைய ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதாவது உலக அளவுல வந்து இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பரம்பரையில இருக்கக்கூடிய நிறைய விதமான விலங்குகள் அழிஞ்சு போச்சு. நிறைய விதமான விலங்குகள் அழிஞ்சு போச்சு. தமிழ் கலாச்சாரமா கொண்டு வந்த மாடு வந்து நம்முடைய எப்படி சொல்றதுன்னா, நம்ம உடம்புல ஒரு அங்கம், உயிர்ல ஒரு அங்கம். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா அந்த நம்ம வந்து மாடு கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பாலை சொன்ன மாதிரி திருடி தான் நம்ம எடுத்தோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய குட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை சும்மா அதுக்கு கொஞ்ச நேரம் அது பால் சுரக்கிறதுக்காக அதுகிட்ட கொஞ்சம் அந்த சின்ன குட்டியை விட்டு பால் சுரந்த உடனே அப்புறம் நம்ம திருடி தான் அது ஆனா அது நமக்கு கொடுத்துச்சு. நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், மூதாதையர் இருக்கட்டும், அது அதனுடைய ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒட்டகத்துல கூட நிறைய பால் எடுத்துக்கலாம். மனிதன் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த ஆரம்ப தமிழ் குடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து வணங்குறது பூரா காவல் தெய்வம். காவல் தெய்வங்கள் நம்ம நிறைய காவல் தெய்வங்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள். அன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு வீரர்கள் இருந்த அம்மன் இருந்திருக்கு. மதுரை வீரன், இந்த மாதிரி கருப்பசாமி, அப்புறம் காலப்பேர் வந்து நிறைய காவல் தெய்வங்கள் இருந்திருக்கு. இந்த காவல் தெய்வங்கள் இன்னும் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு ஆள் இருக்காரு, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறவர், நம்ம ஊரை காப்பாத்துறவர். அந்த நல்லது கெட்டது வந்தா எது வந்தாலும் பக்கத்து கிராமங்கள்ல நம்ம தடுக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு காவலாளின்னு ஒரு பேர் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊர்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க. நம்ம ஊரை காப்பாத்துறவங்க ஒரு வலுவான ஒரு ஆளா இருக்கும். அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு சோறு கொடுப்பாங்க. அந்த வாரத்துக்கு ஒரு அந்த குடும்பமா சேர்ந்து இப்ப தானே கறி எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன நாள் அப்படி ஒரு கிடா வந்து வைக்கிறாங்க என்னாச்சுனாக்கா, அந்த கிடா வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. வெட்டி அந்த குடும்பம் சாப்பிட்டு அந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர் காவலனுக்கு அதை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி. நாளடைவுல அந்த வீரர் வந்து காலமாயிட்டார்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஊரை காப்பாத்தின ஞாபகமாக அவருக்கு நம்ம வாரம் செஞ்சு நம்ம சாப்பிடுறோம். அவருக்கு ஒரு பங்கு கொடுப்போம்.
அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த தொன்று தொட்டு அந்த வழக்கத்தை அந்த மாதிரி ஒரு கிடா வெட்டி அவங்களுக்குன்னு ஒரு கூடம் போட்டு இது இந்த மாதிரி ஒரு காப்பாத்தினவரு ஒரு நினைவு நம்ம போட்டோ மாட்டி வைக்கோம்ல, அது நினைவு அவருக்கு வந்து ஒரு படையல் இப்படி கொண்டு வந்த தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தது அந்த அவங்க சாப்பிடுறதுக்காகவும் பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தங்களுக்கு தானமா கொடுக்கவும் பண்ணிக்கிட்டாங்க. அது தொன்று தொட்டு என்ன ஆகி போச்சு காலடைவுல அந்த கேப்பு குடும்பங்கள் விலகி எல்லாம் மாறினவுடனே இந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு நாள் அந்த அவங்க ஞாபகமா அன்னைக்கு போய் குடும்பமா உட்காந்து கிடா வெட்டி இவங்களும் சாப்பிட்டுட்டு அந்த தெய்வத்துக்கும் படைச்சிட்டு வந்தாங்க. இது செய்யலாம் ஒரு சாமி குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. மனிதன் அவங்களுடைய உணவுக்காக அந்த கிடா வெட்டி அந்த ஜீவராசிகளை வந்து வெட்டி சாப்பிடுறதுக்காக செஞ்சு அந்த ஊர்காவல்ல இருக்கக்கூடியவங்களுக்காக அந்த உணவு பரிமாறுவாங்க. இன்னும் சில பெரிய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிடா 3 கிடா வெட்டுவாங்க. ஏன்னா குடும்பம் வந்து அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் அந்த குடும்பம் அந்த வகைராக்கள் கூட்டமா வந்து உட்கார்ந்து பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மூதாதையர்கள் இப்ப நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்லா கறி சாப்பிட்டு நல்லா வீராதரமா வளர்ந்து ஒரு இதான ஆள் இருப்பாங்க. அவங்க நல்லா சாப்பிடக்கூடிய ஆளு அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடுவோம். நான் சொல்றதுதான் இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வரலாறு ஒரு இது அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண சிம்பிள் மேட்டர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பமா என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேர் இருக்கோம், கடைக்கு போய் ஒரு 3 கிலோ கறி எடுப்போம். ஒரு குடும்பத்துல அசைவம் சாப்பிடுறவங்க அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. அக்கம் பக்கத்துல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேண்டியவங்கள எப்ப நீ என் வீட்டுல கறி சாப்பிடுறோம் வா. இது வந்து பழைய காலத்துல அப்படி கிடையாது. குடும்பமா இருக்கிறதுனால 2 கிடா 3 கிடாவை வெட்டி அன்னைக்கு கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு தமிழ் குடி அப்படித்தான் அந்த குடி வளர்ந்துருக்கு. அது காலப்போக்கில் என்னன்னா ஒரு சில வேலைகள் நடக்கல வெட்டி நடக்கல இது ஒரு கோயில்ல போய் நம்ம எனக்கு ஒரு குடும்பத்துல சூழ்நிலை இருக்குது வேண்டுவாங்க. அப்ப எனக்கு இது நடக்கட்டும், நான் உங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறேன், சாமிக்கு ஒரு கமிஷன். இது எப்படி ஒரு வேலை நடந்தா ஒரு இதுக்கு கமிஷன் தரேன், அந்த மாதிரி சாமிக்கே ஒரு கமிஷன் பேசுறாங்க. இது நடக்கட்டும், நான் உனக்கு இதை செய்யறேன், இது நடக்கட்டும். எங்க நம்மளுடைய குடும்பத்துல எப்பதான் நம்ம வந்து வைஷ்ணவனா இருந்து நம்ம ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய இது பண்ணா எங்க குடும்பத்துல நாங்க எங்களுடைய குலசாமி சுடல மாடம் தான். சுடல மாடம் தான் நாங்களும் அதுக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் கடா வெட்டுறது எங்க பரம்பரையா செஞ்சுட்டு அதை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. இப்ப நான் வைஷ்ணவனா மாறிட்டேன், நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், ஐதீகமா இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் எங்களுடைய குல வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க அப்பா எங்க தாத்தா அவங்க இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி என் பிள்ளைகளும் அதுல அந்த அந்த தொன்று தொட்டு வரமா நடத்துவாங்க. நம்ம சொல்லக்கூடிய கடமை இது பண்றது வந்து நல்ல பழக்கம் இல்லப்பா, உயிரினங்களை பழகிவிடக்கூடாது அப்படின்னா. அதாவது பாவ புண்ணியங்கிறது வந்து இது நமக்கு சேருமா பாவம். சிலவங்க கேட்பாங்க நான் கிடா வெட்டுறதுனால எனக்கு அந்த உயிரினுடைய பாவம் எனக்கு அதெல்லாம் வந்து பாவ புண்ணியம் நம்ம நிர்ணயம் பண்றது இல்லை. சரி. ஆனா இதுல ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவம் புண்ணியத்தெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா குறிப்பிட்ட பேர் இந்த நம்பிக்கைக்கு செய்யற விஷயம் வேற, குறிப்பிட்ட பேர் ஒரு காரியத்தை வந்து சித்தம் பண்ணணும். இந்த நம்ம பெரிய பெரிய படத்துல பார்த்திருப்போம், ஏதோ ஒரு காளிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு ஏதோ ஒண்ணு பெரிய ஒரு அந்த இடத்தையே வித்தியாசமா. அதாவது நீங்க சொல்ற எப்படின்னாக்கா இப்போ ஒரு எனக்கு ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சில பாத்தீங்கன்னாக்கா இந்த நரபலி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த அகோரிகள் இந்த மாதிரி அவங்க இவங்கன்னு சொல்லி மாந்திரவாதிகள் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சித்தி கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு பலம் கிடைக்கணும், பௌர்ணமிக்கு பலி கொடுக்குற அமாவாசைக்கு பலி கொடுக்குற அந்த மாதிரி கழுகு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. நடைமுறையில இருக்கா இது உண்மையா பலன் கொடுக்குமா? இல்ல ஒரு சில இடங்கள்ல இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள்ல இந்த மாதிரி ஏதாவது தெய்வம்ங்கிறது வந்து காளியா இருக்கட்டும், காளிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா அது முற்றிலும் வந்து தவறு. இன்னும் ஒரு சில இடங்கள் நடந்துகிட்டு இது காவல்துறைகளால வந்து கண்டிப்பா அதெல்லாம் ஒடுக்கப்படணும். இப்ப நம்ம உணவு சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம ஆடு மாடு இதெல்லாம் பண்றது அது சட்டப்பூர்வமான அதிகாரத்துல இருக்குது. இப்ப காடுகள்ல வேட்டையாடிதான் உள்ள போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சக்திகளுக்காக நான் செய்யறேங்கிறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூடத்தனம் தான். அந்த மாதிரி இப்ப உள்ள ஒரு ஆன்மீக தன்மையோ இல்ல அந்த மாதிரி அந்த பழைய காலத்திலே அது ஒண்ணு முட்டாள்தனம் தான். என்னத்தை சாதிச்சாங்க? ஒருத்தர் ஒண்ணும் சாதிக்கல. மாந்திரீகம் தாந்திரிகம் அதாவது வசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது மூலிகையினுடைய திட்டமா தன்னுடைய தியானத்தின் தவத்தின் அந்த மாதிரி ஒழுக்கத்தின் முறையா செஞ்சு ஒரு நல்லது பண்றதுங்கிறது ஒரு விதம். இந்த மாதிரி பலி கொடுத்துதான் ஒரு விஷயத்த நம்ம சித்தி பண்ணணும், அந்த பலி கொடுத்தாதான் தேவி வந்து மகிழ்ந்து எனக்கு வரம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அதை எந்த மடையன் தோற்றுவித்தான் எவன் அந்த மாதிரி ஒரு மாந்திரிகத்தை உருவாக்கி இந்த மாதிரி குழந்தைகளை, அதாவது அதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. தலைச்சாம்பிள்ளையா இருக்கணும்,
இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கணும், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும், இந்த மாதிரி நேரத்துல இந்த கரெக்டா அந்த இது ஆமா அந்த பௌர்ணமியில இல்ல இந்த அமாவாசையில correct இந்த ஆ மாதிரி அந்த நாள்ல அது நேரத்துல வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப மோசமான ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த மாதிரி எந்த ஒரு காளியோ தேவையோ சுடலையோ இல்லைன்னா பெரிய பெரிய அகோரமான ஒரு தெய்வங்கள்லாம் இந்த மாதிரி நேர்ல வந்து யாரையும் கேட்கவும் செய்யாது. சரி சரி இது இவங்களா ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு நம்ம ஆடு வெட்டினா மாடு வெட்டினா எருமையை வெட்டினா நமக்கு காளிக்கு இதை பலி கொடுத்தா அது பலி கொடுத்தா கிடைக்குங்கிறதுலாம் வந்து ரொம்ப அடித்தனமான முட்டா. அவங்களும் வந்து சைக்கோ இனத்தை சொன்னவங்க, மனித இனத்தை அவனை சரி சரி சேர்க்க முடியாது, அவனை மிருக இனத்துல தான் சேர்க்கணும். முறைப்படி ஒரு தெய்வ வழிபாடுனா தன்னைத்தானே ஒரு தியானத்திலேயோ தவத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ நம்ம வந்து நல்ல இன்னும் சொல்ல போறான்னா இறைவன் வந்து ஏழைகளின் சிரிப்புல தான் இறைவன். நம்ம கண்ணு முன்னாலே தானம் தர்மம் பண்ண 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 உனக்கு ஏகப்பட்ட நல்பணம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இன்னைக்கு விஜயகாந்த் இறந்து போனாரு அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுடைய பர்சனல் நல்லது அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு 10 பேராவது எனக்கு ஒரு தானம் அவரால் பயனடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு உலகமே போடுறது இல்லை. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆட்சி ஆண்டாரு வச்சாரு பணம் அதெல்லாம் இருக்கும். யாரை கேட்டாலும் ஏதோ ஒண்ணு செஞ்சான். கண்டிப்பா தர்மம் தலை காக்கும். தர்மத்தை மாதிரி ஒரு மிகப்பெரிய தெய்வ அணுகுமுறை வேற எதுவுமே கிடையாது. இந்த பலி கொடுக்கறது உயிரை கொள்றது இதெல்லாம் வந்து அதாவது அந்த பாவ புண்ணியம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப நேரம் இல்ல. எது பாவம் எது புண்ணியம்? ஒரு உயிர் சாகுது, ஒரு உயிரை நம்ம கொல்றோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு பூகம்பம் வருது, ஒரு சுனாமி வருது, பல்லாயிரம் உயிர்கள் போகுது. இறைவனா நம்மளை கொல்றானா இல்ல இயற்கையா நம்மளை கொல்லுதா? இது பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமா? நிறைய இந்த மாதிரி டிராபிக் நிறைய இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். சரி சரி ஆனா மொத்தத்துல வந்து உயிரினங்களை நம்ம கண்ணு முன்னால நமக்கு அறுத்தா வலிக்குது இல்ல, நமக்கு அடிச்சா வலிக்குது இல்ல. இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாரியில போகும்போது நமக்கு அதாவது மாடுகளா இருக்கட்டும் ஆடுகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் எல்லாமே உயிர் தான். அப்ப அதை வந்து வண்டியில ராலியில கட்டி அதை தொங்க விட்டு அதை வந்து கொடுமைப்படுத்தி காலுகையெல்லாம் கட்டி கொண்டு போகும்போது நம்ம அந்த மாதிரி கட்டி கொண்டு போனா நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த வலி வருது. உயிரினங்களை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது. அதாவது இஸ்லாமியத்துல ஒரு விஷயம் உண்டு, ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹலால் பண்ணி அதை விட்டுறதுமாங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி வெட்டுற மாதிரி அதோட பர்மிஷன் வாங்கி இல்ல, ஏதோ தண்ணி ஏதோ அதாவது ஒரு உயிர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு 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 நபரை நம்ம கொண்டு வரோம், ஒரு கட்டையால அவனை அடிக்கிறோம் இல்ல கத்தியால கிழிக்கிறோம், அவனை அப்படியே அடிச்சு அடிச்சு கொள்றோம். அவன் எவ்வளவு சங்கடம் வேதனைப்படுவான், ரொம்ப வேதனைப்படுவான். அதே உயிரை கொண்டு வாங்க, அவனுக்கு ஒரு மயக்க ஊசி போடுங்க, சரி நீங்க அவனை அடி அடின்னு அடிங்க, கொள்ளுங்க, அவன் செத்து போயிடறான். அவனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது தெரியாது. அதே மாதிரி ஒரு சார்பான கத்தியை வச்சு கழுத்தை துண்டா அறுத்தாலோ இல்லைன்னா தலையில மூளை சதுரம்படி சுட்டாலோ அந்த வலி வந்து மூளைக்கு போகாது, அவனுடைய ஒரே விஷயமா முடிஞ்சு போயிடும். ரணம்ங்கிறது தான் மனிதனுடைய மிகப்பெரிய விஷயம். ரணம் வலி, அதை யாராலும் தாங்க முடியாது. அப்போ ரொம்ப கொடுமையா வரும். அப்போ கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செய்யறோங்கிறது பண்ணி ஒரே வெட்டா வெட்டுறாங்க. அதே மாதிரி கிடா வெட்ட நம்ம கோயில போய் ஒரே வெட்டு, அது வந்து பெருசா ஒன்றும் பாதிக்காது. அப்போ இந்த மாதிரி உயிரினங்களை வந்து கொடுமைப்படுத்தலாம். நீ சாப்பிடணுங்கிறதுக்காக கொள்ற வெட்டுற சாப்பிட நம்ம யாரையும் நீ இதை சாப்பிடாத அதை சாப்பாடுங்கிறது அவங்க விருப்பம். அவன் கோழியை திங்கிறானோ மாடை திங்கிறானோ ஆடை திங்கிறானோ பண்ணியை திங்கிறானோ எதை வேணாலும் திண்டு போறாங்க, தப்பு கிடையாது. எந்த உயிரினங்களையும் கொடுமைப்படுத்தக்கூடாது, அதை ரணப்படுத்தக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால வந்து பலி கொடுக்கறத நம்ம தடுக்க முடியும், தடுக்க கூடாது, தடுக்காதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க தமிழ் பாரம்பரியம் ஆரம்பத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதை சரி நம்ம தடுக்க வேண்டிய அவசியம். அதை பத்தி நம்ம வந்து நீ இதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டாம். இடையில அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கடா வெட்டுறதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு பாரம்பரியத்தை நம்ம தடுக்க முடியாது. தொன்று தொட்டு வந்த விஷயங்களை யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதை பாவ புண்ணியமும் பேச முடியாது. அதனால அவங்க செய்யறத தாராளமா செய்யலாம். உனக்கு அந்த மாதிரி பண்றது பிடிக்கலையா, நீ பண்ணாத. நீ சொல்லி யாரு கேட்கறாங்களா அந்த மாதிரி 10 பேர் திருத்த முடியுமா திருத்திக்கோ. நம்மளால போய் ஒருத்தனை வலுக்கட்டாயமா நீ இதை செய்யக்கூடாது நம்ம வைக்க கூடாதுங்கிறதுக்கு தனி மனித உரிமை அது கிடையாது. அடுத்த ஆனா இப்போ ஜெனரேஷன் வழியா வந்த விஷயத்த சொன்னீங்க. ரெண்டாவது மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க. இப்ப மூட நம்பிக்கை விஷயத்த உள்ள போய் பார்க்கும்போது குறிப்பிட்ட பேர் ஏதோ ஒண்ணு அவங்க ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு பழைய ஆளுங்க சொல்லுவாங்க, அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுலப்பா, நீ போய் அந்த கோழியோ இல்ல ஏதோ ஆட்டை எடுத்துட்டு போய் கிடா வெட்டிட்டு சாமி கும்பிட்டு வா. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? அதான் நம்பிக்கை தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில்களுக்கு போறோம், நம்பிக்கையா இருக்குமா இல்ல மூட நம்பிக்கை?
நம்பிக்கையா இருக்குமா? இல்ல அதாவது மூட நம்பிக்கைங்கிறது வந்து தெய்வம் நமக்கு அதை தரும் இதை தருங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு உயிரினத்தை பலியிடுறது மூட நம்பிக்கை. இப்போ அதான் அந்த தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இப்போ நீங்க வழக்கமா பட்டறைக்கு வரீங்க, ஆபீஸ்க்கு வரீங்க, நான் உங்களுக்கு டீ காபி இந்த மாதிரி கொடுக்குறேன், ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இப்படி உங்களை நான் பழகிட்டேன். இப்படி உங்களை பழகிட்டேன். ஒரு மாசம் நீங்க வர்றீங்க, உங்களுக்கு நான் டீ காபி தண்ணி வெண்ணி சாப்பாடு எதுவுமே சொல்ல, சாப்பிட்டேன்னு கூட கேட்கல. உங்க மனசுல ஒரு ஃபீலிங் வருமா வராதா? அண்ணாங்க கடைக்கு போனா ஏதோ டீ சாப்பிடுவோம், ஒரு வடை சாப்பிடுவோம், இது சாப்பிடுவோம், ஒண்ணுமே நம்ம பண்ணலையே அப்படின்னு ஒரு சின்ன, அதாவது நம்ம கொடுத்து பழகினதை திடீர்னு பாட்டு அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு இது வருமா? தெய்வத்துக்கு ஒரு தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டோம். அதை நம்ம திடீர்னு இப்ப அது சாமி இருக்கு இல்லைங்கிற அது வேற கதை. ஒரு விஷயத்த பரம்பரையா நம்ம தலைமுறையா செஞ்சிட்டோம்னா அது நமக்கு நல்லதே கெட்டதே நடக்காது. நம்ம நல்லா தான் இருப்போம். ஆனா ஏதோ ஒரு கெட்டது நடக்கும் போது இதனாலதான் அது நடந்திருக்குமோ, இதை செய்யாம இருக்கவே தான் நமக்கு குழந்தை பிறக்கலையோ, இதை செய்யாம இருக்கும் போதுதான் நமக்கு வந்து சொத்துல பிரச்சனை வந்துச்சோ, இதை செய்யாம இருக்கவே தான் நம்ம போய் ஆக்சிடென்ட்ல போயிட்டானோ, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மனசை நம்மள வாட்டும் இல்ல. அந்த மனவேதனைக்கு அந்த மன ஆறுதலுக்காக தான் இந்த மாதிரி கோயில்கள்ல போய் ஒரு குடும்பமா போய், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நரபலிங்கிறது வந்து சிறுவர் சிறுமிகளை கொண்டு போய் காளி கோயில்ல கொண்டு போய் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்து எங்கேயோ கிடந்து கடத்திட்டு வந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்க வந்து வெட்டி நமக்கு வந்து காளி தேவி அது தருவா இது தருவோம் அப்படின்னு பண்றதுதான் வந்து தவறு. உயிரினங்கள் வந்து எல்லா உயிரும் உயிர் தான், மனித உயிர் தான், மாடு உயிர் தான், ஆடு உயிர் தான். அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வந்து பண்ணக்கூடாது. இது குலதெய்வ வழிபாடு, அந்த கிடா வெட்டுறதுங்கிறது வந்து ஒரு நடைமுறையில இருக்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சில கோயில்கள் எல்லாம் நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 50 கிடா 100 கிடா 50 பண்ணி 60 பண்ணி வெட்டக்கூடிய கோயில்களும் இருக்கதான் செய்யுது. இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் விவரம் தெரிய அதாவது பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. ஆனா பகுத்தறிவு கிடையாது. ஜீவராசிக்கு மேல கொஞ்சம் அதிக பற்று. இந்த வள்ளலார் மாதிரி சில விஷயங்கள் மாறப்போ அவங்க கொஞ்சம் உணர்றாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம், சாமியை கும்பிட்டு வந்துடும், கொஞ்சம் மாறுறாங்க. கொஞ்சம் மாறுறாங்க. இன்னும் பழைய மாதிரிலாம் அப்ப நிறைய பேர் இல்லை. ஆமா மாறுறாங்க. இனியும் வரக்கூடிய நல்ல சிந்தனைகளை நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதிகள், நல்ல விஷயங்களை மக்கள் சொல்லக்கூடியவங்க இன்னும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அந்த மாதிரி சில சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்கும், நம்மள நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம உன்னை அறிந்தால் யூடியூப் சேனல் நேர்களும் இந்த மாதிரி உங்களுக்கு சில குலதெய்வ வழிபாடுகள்ல என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்களோ இல்ல பிரச்சனைகள் இருந்தா நீங்க கண்டிப்பா நேரடியா எங்களுடைய போன் நம்பர் தரலாம், இல்ல யூடியூப் வாயிலாக நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேளுங்க, நம்ம அதுக்கு வந்து இன்னும் நிறைய வீடோட நம்ம எல்லா வியூவர்ஸையும் பார்க்கலாம்னா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.